ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் தான் வெளியில போலான்னு இருக்கோம். கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி பக்கத்துல போலான்னு இருக்கோங்க. சோ அதுக்கு தான் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதாங்க, இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்நாக்ஸுங்க. இதெல்லாம் வந்து அங்க போய் சாப்பிடறதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பேக். இது வந்து அங்க ஸ்விம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். எனக்கு ஸ்விம் பண்ண முடியல, ஸ்விம் பண்ணலாம். என்ன பண்ண ஒரு வழியாக எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பணும்னு நினச்சோம். பட் நாங்கள் கிளம்புனது என்னவோ 8:30க்கு மேலே தான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். ரொம்ப வெயிலாக இருந்தால் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியெல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல சீனரியாக இருந்துச்சு, நல்ல ஃபாகியாகவும் இருந்துச்சுங்க. நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹில்லி ஏரியா தான். ஸோ இந்த ஃபாகியாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் இருந்துச்சுங்க. ஸ்ட்ராபெரி பிக்கிங் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அங்கே பீச்சுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வரலான்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் இன்னைக்கு போக போகிறது பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் பாயிண்ட்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம். இதை முடிச்சுட்டு பெபிள் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குங்க. அதுக்கப்புறம் பிக்சர்னு ஒரு ரிவர் இருக்குது. இது மூணும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சைக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தா நம்ம பையன் சும்மா இருப்பானா, போய் 2 நிமிஷம் விளையாடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் அவனை விளையாட வச்சுட்டு தான் நாங்கள் உள்ளேயும் கூட்டிகிட்டும் போகணுங்க. அப்படியே நாங்கள் வியூவையும் பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஃபேமிலி அண்ட் கப்பிள்ஸுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்குதுங்க. அப்படியே நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போனது ஒரு பார்க் மாதிரி தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடக்க நடக்க பீச்சோட வியூ எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பீச்சோட வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நிறைய பாறைங்க அங்கங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணுறாங்க. ஸ்விம்மிங், கயாக்கிங், பெடல் போட்டிங் கூட இங்கே இருக்குதுங்க. நாங்கள் போன டைமில் நிறையா பேர் வந்து ஸ்நார்க்லிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அதுக்காகவே வீட்டில் இருந்து ஸ்நார்க்லிங் கிட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே ஃபிஷ்ஷு வந்து பிடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. யாருமே நாங்கள் ஒரு போட்டை கூட அந்த இடத்துல பார்க்கல. ஃபிஷ்ஷிங் போட் மாதிரி எதுவுமே இங்கே இல்லைங்க. நாங்கள் அப்படியே அங்கே ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது, அங்கே போய் ஏறி வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா ஒரு பாட்டி பபிள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா குழந்தைங்க சும்மா இருப்பாங்களா, போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் அங்கே இருக்க குட்டி குட்டி கல்லு மேலெல்லாம் ஏறி ஜம்ப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். அங்கே இருக்க ராக்ஸ் எல்லாம் பார்த்ததும் நான் தான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ராக் கிளைம்பிங், இப்படிதான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தான். ஒரு வழியாக அப்படியே மெதுவாக மேலேயும் ஏறி வந்தாச்சுங்க. மேலே வந்து வியூ பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அங்கே இங்கன்னு மாற்றி மாற்றி பாறை மேலெல்லாம் ஏறி நின்று வியூ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க பிளேஸே பார்க்குறதுக்கு. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் இறங்கும் போது நான் தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே அவனே இறங்க ஆரம்பிச்சிட்டான். பியூட்டிஃபுல்லான வியூங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லைங்க, ரொம்ப காமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம மேலேயும் ஏறி வியூஸ்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சுங்க. கீழே இறங்கினதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்குரிலுங்க, எல்லாம் நம்ம பக்கத்துலேயே தான் வருது. நம்ம நார்மலாக ஸ்குரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாமே ஓடிடும். பட் இது என்னன்னா கூடவே வருது, நம்ம நடந்தால் பின்னாடியே வருது, மேலெல்லாம் கூட ஏறுதுங்க. நம்ம சாப்பிட ஏதாவது கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுது.
அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா பீச் சைடில் இருக்க கேஃபிடேரியா. பட் நாங்கள் இங்கே போகலைங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தனால நாங்கள் இங்கே போகலை. இங்கே 18 மைலுக்கு பீச் ட்ரையல் கூட இருக்குங்க. ஸோ நம்ம இந்த சைக்கிள் மாதிரி எடுத்துகிட்டு போய் கூட சுற்றி பார்த்துக்கலாம். நாங்கள் கிளம்புற டைமில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிக்னிக் ஸ்பாட் மாதிரி கூட இருக்குதுங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் கூட இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்திருந்த டைமில் ஒரு பர்த்டே பார்ட்டி கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் லவ்வர்ஸ் பாயிண்ட் முடிச்சுட்டு பெபிள் பீச்னு ஒரு பிளேஸுக்கு தான் கிளம்பிட்டோங்க. சரிங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.